எல்லா இடத்துலயும் மிரட்டல். அதிகாரிகளுடைய ரொம்ப மிரட்டல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. அவரு சொன்னார் அன்னைக்கு, நாங்க வந்தா விடியல் ஆச்சு கண்டிப்பா இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே விடியல் ஆயிடும். அதுக்காக தான் இன்னைக்கு வந்து நடு தெருவுல நிக்கிறோம், நாங்க வீதியில வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். சார், என்னோட பேர் வந்து ஜூலி. நான் ஒரு அங்கன்வாடி பணியாளர். நான் மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். இங்க இப்போ வந்து 3 நாளா வந்து நடந்துன்னு இருக்குதுங்க. 2 நாளா மறியல் நடந்தது. இப்போ வந்து நாங்க காத்திருப்பு போராட்டமா வச்சுட்டோம். ஆனா இந்த 2 நாள் எதுக்கு நடக்கலன்னா, எங்களை வந்து அதிகாரிங்க வந்து எங்களை வந்து போராட விடலை. எங்களுடைய கோரிக்கையை வென்றெடுக்க எங்களை வெளியே விடலை. எல்லா இடத்துலையும் மிரட்டல். ஒவ்வொரு வட்டாரமா மிரட்டி மிரட்டி எல்லாரையுமே போகக்கூடாது, நீங்கள் போனீங்கன்னா எஸ்ஆர்ல பதிவாகும், உங்களுக்கு வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பேன், உங்களுக்கு சம்பளம் பிடித்தம் பண்ணுவோம், நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம், இவ்வளவும் சொல்லி எல்லாரையும் மிரட்டி மிரட்டி பசங்களை அதே இடத்துல உட்கார வச்சிடுறாங்க சார். அதே மாரி எங்கள் பசங்களால வர முடியல. இன்னைக்கு அதையும் தாண்டி நாங்கள் அதையும் மீறி தான் இன்னைக்கு வந்து உட்காந்து இருக்கிறோம். இதுக்கு அப்புறமும் வருவாங்க. எல்லா மாவட்டமே நடக்குதுங்க சார். எங்க வேலூர் மாவட்டத்துல மட்டும்தான் அதிகாரிகளுடைய ரொம்ப மிரட்டல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. என்னெல்லாம் மிரட்டணுமோ என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையுமே செஞ்சாங்க, இன்னமும் செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி தான் இன்னைக்கு வந்து நாங்க வேலூர்ல உட்காந்து இருக்கிறோம். ஆனா எங்களால முடியலைங்க சார். எங்க அதிகாரிங்க வந்து அவ்வளோ டார்ச்சர். எங்களால எங்களால எடுக்க முடியல. போன்ல கேக்குறாங்கன்னா இவ்வளவு கிடையாதுங்க, நீங்க போகாதீங்க, நீங்க போகலன்னா வேலூர் மாவட்டத்தில் யாரும் போக மாட்டாங்க. இல்லைங்க மேடம், எங்களுடைய கோரிக்கைக்காக தான் நாங்க போறோம், உங்களுடைய இதுக்காக நாங்க போலீங்க மேடம். எங்களுடைய கோரிக்கையை நாங்க வென்று எடுக்கணும், அதுக்காக நாங்க போகுவோம். தமிழ்நாடு ஃபுல்லா நடக்குது, இந்த வேலூர் மாவட்டத்துல மட்டும்தான் நடக்கல. அதனால நாங்க நாளைக்கு எல்லாருமே போகுவோம். லட்சம் கொடுத்தா வாங்க மாட்டேன்றாங்க சார். நாங்க மையத்தை பூட்டிக்கிட்டு தான் நாங்க வரோம். அவங்க யாராவது முடிஞ்சா அவங்க வந்து ஆளை அரேஞ்ச் பண்ணி அவங்க வச்சுக்கலாம். ஆனா நான் எங்களை அரேஞ்ச் பண்ண சொன்னா நாங்க யாரும் அரேஞ்ச் பண்ணுவோம். அதனால நேற்று ஒரு வட்டாரத்துல எல்லாத்தையும் வாங்கலைங்க சார். நான் எங்களை வந்து சமூக நலத்துறையில அதுக்கு நாங்க வேலை செய்யறோம் சார். ஐசிடிஎஸ் மாவட்ட திட்ட அலுவலர், எங்களுடைய அதிகாரி வந்து மாவட்ட திட்ட அலுவலருடைய கீழே தான் நாங்கள் வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு மேலே வந்து ஒருங்கிணைந்த வட்டார வளர்ச்சி அலுவலரும் இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு பக்கம் மிரட்டல் போயின்னு இருக்குது. மைய ஆய்வு செஞ்சு அரிசி பருப்பு அழகிறதுல இருந்து எல்லாமே இப்போ வந்து நடந்துன்னு இருக்குது. நாங்கள் அதையும் தாண்டி தான் சார் இன்னைக்கு உட்காந்து இருக்கிறோம். அவங்க என்னென்ன பண்ணட்டோன்னு எங்களை வந்து சுதந்திரமா எங்க மாவட்டத்துல விடலை. இதுதான் சார் முக்கியமான இது. எங்களுக்கு 313ல எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும். அதுக்காக தான் இன்னைக்கு வந்து நடு தெருவுல நிக்கிறோம், நாங்க வீதியில வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அவரு சொன்னார் அன்னைக்கு, நாங்க வந்தா விடியல் ஆச்சு கண்டிப்பா இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே விடியல் ஆயிடும், அதனால நாங்க உங்களுடைய கோரிக்கையை நாங்க நிறைவேற்றுறோம் வாங்கன்னு சொல்லி 2021ல நாங்க போராட்டம் பண்ண சொல்ல எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி ஐயா அவர்களிடம் வந்து நாங்க போராட்டம் பண்ணோம். ஆனா அப்போ வந்து நம்மளுடைய முதலமைச்சர், இந்திய முதலமைச்சர், நீங்க அங்க இருந்தா உங்களுக்கு எதுவுமே நடக்காது, நீங்க எங்களோட வந்துருங்க, நாங்க உங்களை வந்து பணி நிரந்தரம் செய்யறோம், 313ல தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாரு. அதை நம்பி நாங்க ஒரு விரல் புரட்சி செஞ்சோம் சார். ஒரு விரல் புரட்சி செஞ்சு இன்னைக்கு நாங்க அவரை உட்கார வச்சோம். 4.5 ஆண்டு காலமாக எந்த ஒரு இதுவும் நடக்கல எங்களுக்கு. நாங்க போராடின்னு தான் இருக்கிறோம். 50 வருட காலமாக போராடின்னு இருக்கிறோம் சார். இன்னமும் நாங்க பகுதி நேர ஊழியர் தான். ஆனா ஜீவனுடைய டைமிங் என்ன தெரியுமா, எங்களது 8 to 4. அது வந்து இல்லைன்னா எங்களுக்கு மெமோ வரும். ஏன் இந்த டைம்ல நீங்க இல்ல, ஏன் போனீங்க, ஏன் மையத்தை போட்டீங்க, இவ்வளவும் நாங்க வந்து எங்க ஏரியால சந்திக்கிறோம், எங்க அதிகாரிங்க கிட்ட சந்திக்கிறோம் சார். எஸ்ஐஆர் ஒரு பக்கம் பணி போயின்னு இருக்குதுங்க சார். சுகாதாரத்துறையில ஒரு பணி போயின்னு இருக்குது, எங்களுடைய பணியும் போயின்னு இருக்குது. நாங்க எந்த பணியை தான் நாங்க செய்வோம் சொல்லுங்க. இருக்குது மையத்துக்கு ஒரு ஆளுங்க சார், ஒரே ஆளு இத்தனை வேலையும் செய்ய முடியுமா? இதுல வந்து போன கொடுத்து 6 ஆண்டு காலம் ஆயிடுச்சுங்க சார். போனும் போயாச்சு, போனை கேட்டும் போனும் கொடுக்கல. சொந்த போனை நாங்க செய்யறோம், எங்க போனும் போயாச்சு. எதுல நாங்க செய்வோம்? ஆண்ட்ராய்டு போன் வந்து கொடுத்துட்டீங்க, ஒரு முறை கொடுத்துட்டீங்க. இதுல நாங்க வேலையை செய்யணும்னா எப்படி செய்ய முடியும்? போடலன்னா உங்களுக்கு மெமோ வரும், ஏன் செய்யல? இவ்வளோத்தையும் நாங்க வந்து கடந்துதான் சார் வேலையை செஞ்சுன்னு இருக்கிறோம்.
அதிகாரியுடைய மிரட்டல் தான் சார் அதிகமா இருக்குது வேலூர் மாவட்டத்துல. இந்த காத்திருப்பு போராட்டம் வந்து எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? இப்போ இப்போ எவ்வளவு பேர் இருக்கீங்க? மிரட்டலால எவ்வளவு பேர் வரல? சார் மொத்தம் வந்து 989 பேருங்க சார் வேலூர் மாவட்டத்துல. ஆனா இப்ப வந்திருக்குது 200 பேர் தான் சார் வந்திருக்கிறோம். அதிகாரியுடைய மிரட்டல் காரணமாக இப்ப வராம நின்று இருக்கிறாங்க. அடுத்து வந்து இப்ப எங்களை பார்த்துட்டு அவங்க லெட்டர் கொடுக்க போறாங்க சார். அவங்களும் வந்து கலந்துக்குவாங்க.